வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவன தலைவர், எங்களின் அண்ணன் இளம்புயல் பாரத ஜோதி. அவர் உலகெங்கும் இருக்கிற தமிழ் சங்கங்கள் அவர் தமிழ் பேச கூப்பிடும், வேற யாரையும் இல்லை. இந்த விஜயெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அவரை தான் கூப்பிடுவாங்க. எல்லா நாட்டுக்கும் அவர் தான் போயிருக்கிறாரு. தமிழையும் நம்ம தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமான போராட்டத்தையும் அவங்களுக்கான உரிமையையும் அவங்களுக்கான தேவையையும் எடுத்து சொல்ற அவரு உலகெங்கும் இருக்கிற தமிழ் சங்கம் கூப்பிட்டு அவர் பேச போயிருக்கிறாரு. இது உங்க நாடு முழுக்க இருக்கிற தமிழருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் வேல்முருகன். இப்போ பன்ருட்டி தொகுதி இல்லை, எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டுக்கான எல்லா மக்களுக்காகவுமே அவர் குரல் கொடுத்துன்னு தான் இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் ஒரு சின்னதாக ஒரு மனு கொடுத்துட்டோன்னு வச்சிங்களா, அந்த மனுவுக்கு பதில் சொல்கிற ஒரே ஆள் தமிழ்நாடு சட்டமன்றமே அதிரும். அதுதான் வேல்முருகன். இதை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் என்ன செய்திருக்காரு, இது வரைக்கும் எதுவும் செய்தது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. நோ, தப்பு. அவர் எத்தனை கல்லூரி இங்கே பன்ருட்டியில் 2 கல்லூரி வந்துடுது. இப்போ அது யாரோட ஆட்சியில் வந்தது? அவரோட எம்எல்ஏ ஆட்சியில் தான் அது வந்தது. அவர் தான் அதுக்கான குரல் கொடுத்து, ஏன்னா நலிந்த மக்கள் தான் இருக்கிறாங்க பன்ருட்டியில், ஒன்றும் உயர்தர மக்கள்லாம் கிடையாது. அவங்களுக்காக 2 கல்லூரியை கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஏழை எளிய மக்கள்லாம் பாண்டி போகணும், கடலூர் போகணும், சென்னை போகணும், அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் அவர் தான் இங்கே பன்ருட்டியிலே படிக்கிறோம். எங்கள் குழந்தைங்களாம் பன்ருட்டியில் படிக்குது. அது எங்களுக்கு பெருமை. அதுக்கு காரணம் வேல்முருகன். இப்ப ஒரு சீட்டு தான் இருக்காரு, ஒரு சீட்டுக்காக திமுகவோட ஒட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி சீமான் போல ஆட்கள்லாம், சீமானோட ஆதரவாளர்கள் பேசுறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? சீமான் யாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருமே இல்ல. சீமான் அப்படின்னா அது யாருமே கிடையாது. ஒன்லி ஆன் வேல்முருகன். அதுதான் எங்களுக்கு தெரியும். சீமான்லாம் ஒரு ஆளே எங்களுக்கு கிடையாது. அவங்கள பத்தின கேள்வியே கிடையாது. அவர் பணமரம் ஏறுவாரு, விஜயலட்சுமிக்கு போவாரு. அது அவர்லாம் ஒரு ஆள். அரசியலுக்கு அவர் ஒரு ஆளே கிடையாது. எங்க அண்ணனை மாதிரி தூய்மையான ஒரு தமிழனை காமிங்க பார்க்கலாம். எந்த அரசியல்வாதிகிட்டையும் கிடையாது. எங்க அண்ணனோட குணமும் போர் குணமும் எங்களெல்லாம் அரவணைக்கிற குணமும் எங்க அண்ணனை தவிர வேற யாருக்குமே கிடையாது. சீமான் எனக்கு யாருன்னு தெரியாது. நீங்க எல்லாம் பெண்கள் குழுவா இருக்கீங்க. பெண்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பாக்குறதா சமூகத்துல ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? தற்கொலைக்கு நாங்க பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பதில் சொல்லணும்னா எங்க முந்திரி காடு எங்களுக்கு கண்ணாசைவை கொடுக்கல. கண்ணாசைவை கொடுத்தா அந்த தற்கொலைக்கு மகளிர் மட்டுமே பதில் சொல்லுவோம்.